கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கிருபையினாலே ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல் மொத்தம் இந்த 9வது புத்தகமாகிய சாமுவேலின் புத்தகங்கள் இருக்கிறோம். பிரியமானவர்களே, முந்தைய நாட்களிலே முதலாவது எப்படி இருந்துச்சுன்னா 1 சாமுவேலும் 2 சாமுவேலும் இணைந்து ஒரே புத்தகமாக சாமுவேல் புத்தகம் என்று இருந்தது. இதை நம்ம 2 பிரிவுகளாக அதை பிரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா எளிதாக இருக்கும் இந்த வரலாற்றை நாம் படித்துக் கொள்வதற்காக. பிரியமானவர்களே, முதலாவது 1 சாமுவேல். இந்த 1 சாமுவேலிலே நாம் முதலாவது யாரை பற்றி படிக்கிறோம்? 3 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லி, முதலாவது சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி, அடுத்ததாக சவுல் அரசரை பற்றி, அதற்கடுத்ததாக தாவீது அரசரை பற்றி 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய நாளிலும் நாம் தாவீது அரசரை பற்றி அந்த 3வது பாகத்திலே இருக்கக்கூடிய இந்த 4 பிரிவுகளிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த 4 பிரிவுகளும், முதலாவது பிரிவு என்னவென்றால் தாவீது அபிஷேகிக்கப்படுதல், 16வது அதிகாரம். 2வது தாவீது கோலியாத்தை வெல்லுதல், அது அதிகாரம் 17, அதாவது 1 சாமுவேல் அதிகாரம் 17. அடுத்து 3வதாக தாவீதின் உபத்திரவங்கள், 1 சாமுவேல் 18வது அதிகாரம் முதல் 1 சாமுவேல் 30 வரைக்கும், அதிகாரம் 30 வரைக்கும் உள்ளதாக இருக்கிறது. கடைசியாக சவுலின் மரணத்தை பற்றி 1 சாமுவேல் 31வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். இப்படியாக நாம் பிரிக்கிறோம். முதலாவது அபிஷேகப்படுதல், தாவீது அபிஷேகிக்கப்படுதலை நாம் பார்த்துவிட்டோம். 2வதாக தாவீது கோலியாத்தை வெல்லுதல் பார்த்துவிட்டோம். இந்த 3வதாக இருக்கக்கூடிய தாவீதின் உபத்திரவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தாவீதின் உபத்திரவங்களிலே நான் சொன்னேன், இந்த தாவீதின் உபத்திரவம் என்பதை விட சவுலின் அட்டகாசங்கள் என்று சொல்லலாம் என்று. இந்த சவுலின் அட்டகாசத்துல போனதுல வீடியோவில் நம்ம 5 காரியங்களை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, மற்ற மீதி காரியங்களை, அதாவது தாவீது எவ்விதமாக உபத்திரவப்படுகிறார் என்று சொல்லி பல காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்கப்போம். சரி பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே நாம் தாவீதின் உபத்திரவங்கள், அதாவது சவுலின் அட்டகாசங்கள், தாவீதின் உபத்திரவங்கள் 2 ஒன்றுதான். ஏன்னா தாவீதை உபத்திரவப்படுத்துறதே சவுல் தான், இல்லைங்களா பிரியமானவர்களே? சரிங்க, இன்னைக்கு பாருங்க தாவீதை எப்படிதான் சவுல் உபத்திரவப்படுத்தினார் சொல்லி பார்த்தோம். தாவீதின் உபத்திரவங்கள் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா பிரியமானவர்களே, பாருங்க முதலாவது பாருங்க, சவுல் தாவீதை ஈட்டினாலே கொல்வதற்காக 2 முறை முயற்சி செய்தார். அதிலிருந்து தாவீது தப்பித்தார். பிரியமானவர்களே, அவருடைய உபத்திரவத்தை பாருங்க. ஒவ்வொரு முறையும் சவுலிடம் இருந்து அவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒவ்வொரு நிமிடமும் பாத்தீங்கன்னா மரண பயத்தோடு கூட தாவீது இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 முறை அவர் ஈட்டியிலிருந்து, அதாவது 2 முறை சவுல் ஈட்டி எறிவதிலிருந்து தாவீது தப்பித்தார். 2வது பாத்தீங்கன்னா, பெலிஸ்தேரின் கையினால் தாவீதை விழ பண்ண வேண்டும் என்று சவுல் நினைத்திருந்தார், இல்லையா? அதற்கு என்ன செய்தார் என்றால், தன்னுடைய மகளையே திருமணம் செய்து கொள்ள வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். தன்னுடைய மகளையே தாவீதுக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் அதற்காக பரிசமாக என்னத்தை வாங்கினார் தெரியுமா? 100 பெலிஸ்தர்களுடைய நுனித்தோல். பிரியமானவர்களே, நுனித்தோல் என்பது என்னவென்று அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். அதாவது விருத்த சேதனம், இந்த ஆண்களுக்கு விருத்த சேதனம் செய்கிற பொழுது அதை நுனியில் இருக்கக்கூடிய தோலை வெட்டி விடுவார்கள். அதுதான் நுனித்தோல் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை அவர் என்ன சொன்னார்? பெலிஸ்தேரிடமிருந்து வருகிற நுனித்தோல் 100 கொண்டு வா என்று சொல்லி இருந்தார். அப்படி என்றால் என்ன? இவர் பெலிஸ்தேரை போய் கொல்ல வேண்டும், ஏதாவது ஒரு காரியமாக பெலிஸ்தேரினாலே இவர் தாவீது சாக வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லி இருந்தார். ஆனால் தாவீது 100 என்ன 200 நபர்களை கொன்று அந்த நுனித்தோலை இவருக்கு சவுலுக்கு பரிசாக அவர் கொடுத்தார். அடுத்ததாக பாருங்க, 3வதாக என்ன செய்கிறார் என்றால், குடும்பத்தாரோடு கூட குடும்பத்தாரே அவங்களுடைய படைத்தலைவர்கள் எல்லாம் வச்சு என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு ஆலோசனை பண்ணுகிறார். என்ன? தாவீதை எப்படி கொல்ல வேண்டும் என்று ஆலோசனை பண்ணுகிறார். அதுல அந்த மாதிரி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக 4வது முறையாகவும் ஈட்டினாலே சுவரோடு சுவராக குத்துவதற்கும் என்ன செய்தார்? அவர் முயற்சி செய்தார். ஆனால் தாவீது தப்பி விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக தாவீதுடைய உபத்திரவங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்ததாக 5வதாக என்ன செய்கிறார் என்று போன வீடியோல பார்த்திருப்பீங்க. தாவீதோட வீட்டிற்கே சேவகரை அனுப்பி தாவீதை கொல்ல அவர் என்ன செய்கிறார்? முயற்சி செய்கிறார், இல்லையா? அப்போ அதிலிருந்தும்
தாவீது தப்பித்து விடுகிறார். பாருங்க, எதிரிகள் எப்படித்தான் திட்டம் தீட்டினாலும் அதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர், ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் தாவீது வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். இப்படியாக அவர் தாவீதை கொல்ல முயற்சி செய்கிற பொழுது தாவீதை அவருடைய மனைவி மீகாள் என்ன செய்தாள் என்றால், அவர் சுவர்புறமாக அப்படியே ஜன்னல் வழியாக அவரை இறக்கி விடுகிறார். அதனால தாவீது திரும்பமாக தப்பித்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர், இப்படியாக தப்பித்து விடுகிறார். அடுத்ததாக 6வது முறையாக அவருக்கு என்ன ஒரு உபத்திரம் வருகிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், அவர் அங்கு இருந்து தப்பி ராமாவுக்கு செல்கிறார். ராமாவிலே யார் இருக்கிறார்? ராமாவிலே நம்முடைய தீர்க்கதரிசி சாமுவேல் அங்கே இருக்கிறார். சாமுவேலிடம் இவர் என்ன செய்கிறார்? தப்பித்து பிழைத்து அங்கே செல்கிறார். அங்கே செல்கிற பொழுது அங்கே போய் அவரிடம் சொல்கிறார், உங்களுக்கு தெரியுமா, நான் என்ன தவறு செய்து? நான் ஒரு தவறும் செய்யவில்லை. நான் பெலிஸ்தேனாகிய கோலியாத்தை கொன்று நல்ல காரியங்களையே நான் செய்தேன். மக்கள் என்னை புகழ்ந்ததினாலே சவுல் அரசருக்கு என் மீது பொறாமை, எனவே என்னை கொல்ல முயற்சி செய்தார். இப்படியாக ஒரு 4-5 முறை இவர் கொலை செய்ய என்னை முயற்சி செய்த பொழுது அதிலிருந்தெல்லாம் தப்பித்து விட்டேன் என்று சொல்லி இந்த காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் தாவீது சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உடனே தாவீதும் சாமுவேலும் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால், நாயோது என்கிற ஒரு இடத்திற்கு சென்று அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே யார் இருக்கிறார்கள் என்றால், தாவீது, அதுக்கு அடுத்ததாக சாமுவேல் தீர்க்கதரிசி, அவரோடு கூட ஒரு தீர்க்கதரிசனுடைய பட்டாளமே அங்க இருக்குது. இவர்கள் அனைவரும் அங்க நாயோதிலே இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது சவுலுக்கு ஒரு நியூஸ் வருகிறது. என்ன வருகிறது? தாவீது ஒளிந்து எங்க இருக்கிறார் என்றால் நாயோதிலே ஒளிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி உடனே சவுல் என்ன செய்கிறார் என்றால், அந்த இடத்திற்கு சேவகர்களை அனுப்புகிறார். முதல் ஒரு டீமை, ஒரு குரூப்பை அவர் அனுப்புகிறார். முதல் போன சேவகர்கள் அங்கே சென்றதுமே கர்த்தருடைய தேவனுடைய ஆவி அங்கே இறங்கினதினாலே பிரியமானவர்களை என்ன நடக்கிறது தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் அனைவரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய ஆவினாலே நிறைந்தவர்கள். அங்கே சென்ற இவர்களுக்கும் தேவனுடைய ஆவி இறங்குதினாலே இவர்களும் பரிசுத்த ஆவினாலே நிரம்பி என்ன செய்கிறார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? கொலை செய்ய வேண்டும் என்று வந்த அந்த நோக்கம் மாறினது. அவர்கள் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினாலே அவர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லி அந்நிய பாஷையிலே அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இதை அறிந்து கொண்ட சவுல் என்ன, அந்த ஒரு குரூப் போய் இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதை பத்தி கவலைப்படாம அடுத்த குரூப்பை அவர் அனுப்புறார். 2வதாக சில சேவர்கள் அனுப்பினார். அவர்களுக்கும் அதே கதிதான். அங்கே சென்ற உடனே என்ன நடக்கிறது? அவர்களும் பரிசுத்த தேவனுடைய ஆவி அவர்கள் மீது இறங்கினதுனாலே அவர்களும் என்ன செய்தார்கள்? அந்நிய பாஷையில் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்களும் என்ன கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு விட்டார்கள். எனவே இதை அறிந்த சவுல் 3வதாக ஒரு குரூப்பை அனுப்பினார். இந்த 3வதாக வந்த குரூப் என்ன செய்யறாங்க? அவர்களும் அதே போலயே தேவனுடைய ஆவி அவர்கள் மீது இறங்கினதினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்லி, அதாவது அபிஷேகத்தில் நிறைந்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறேன். இப்படியாக கொலை எண்ணத்தோடு வந்தவர்களை இந்த தேவனுடைய ஆவியானவர் தாவீது என்ற அரசரை பாதுகாப்பதற்காக என்ன செய்தார்? அவரை அப்படியெல்லாம் கர்த்தர் கிரியை செய்தார். பிரியமானவர்களே, இதை அறிந்த சவுல் என்ன செய்கிறார் என்றால், திரும்பவுமாக 3 குரூப் அனுப்பி போய் இவனை கொல்லவே இல்லையே, நாமளே போகலாம் என்று சொல்லி என்ன சவுலே அங்க வருகிறார். அங்க ராமாவில விசாரித்த பொழுது அவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இங்க இருந்து என்ன செய்து விட்டார்? அவர் ராமாவில இல்லை, அவர் நாயோது என்ற இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பிறகு இவர் சவுல் என்ன செய்யறார்? அங்கே செல்கிறார். அங்கே சென்ற பொழுது அதே கதிதான், எல்லாருக்கும் ஏற்பட்ட அதே கதி சவுலுக்கும் ஏற்படுகிறது. சவுலின் மீதும் தேவனுடைய ஆவியானவர் இறங்குகிறார். அவர் ஆவியானவர் இறங்குவதனாலே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஆடைகளை, அதாவது அவங்க போட்டிருப்பாங்க மேல ஆடைகள் எல்லாம் கழற்றி விட்டு அவர் சொல்றார், அவரும் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து அவர் கிடப்பதை பார்க்கிறோம். ஆடை இல்லாமல் கிடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? இவர் அங்க இருந்து தாவீதை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவரை கர்த்தர் செயல் இழக்க செய்து விட்டார். எனவே அவர் என்ன செய்தார்? அப்படியே கிடந்தார். மறுநாள் காலையில எந்திரிச்சு போறாரு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்க உருவாவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இப்ப நம்ம வேதத்தை எல்லாரும் என்ன செய்து கொள்ளுங்கள்? உங்கள் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப நான் சொல்ல போகிற சில குறிப்புகளை, வேத வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 24வது வசனம். தானும் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான்.
ஆகையால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள். சவுலை வந்து 2 இடத்துல வந்து தீர்க்கதரிசிகள் ஒருவனோ என்று சொல்வாங்க. சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவனோ, இவ்வளவு அட்டூழியம் பண்ணானி, இவ்வளவு ஒரு தீர்க்கதரிசிகள் ஒருவனோ அப்படின்னு. என்ன காரணம்னா, பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் இறங்குவதனாலே அவனுடைய எல்லா மாமிச காரியங்களும், அவனுடைய திட்டங்கள் எல்லாமே என்ன செய்யப்படுகிறது, மறந்து செயலிழந்து போனவனாக அவன் மாறுவதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை, முதலாவது இவன் வந்து சவுல் வருகிற பொழுது, சவுலை கர்த்தர் அபிஷேகிக்கிற பொழுது, ராஜாவாக அபிஷேகிக்கிற பொழுது, அப்பொழுதும் என்ன நடக்கிறது என்றால், சாமுவேலோடு கூட தீர்க்கதரிசிகளா இருக்கிற பொழுது சவுல் வந்தோன்னா அவரும் என்ன செய்தார், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கினானே அவனும் என்ன செய்தார், தீர்க்க தரிசனம் சொல்லினான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது எதுக்கென்றால், அந்த ஒரு மாம்சத்திற்குரியவனாக இருந்த சவுல், அரசனை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லாத அந்த சவுலை அவனை வந்து ஒரு அரசராக, ஒரு தகுதியுள்ள அரசராக மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது இறங்குவதனால அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே. சரிங்க பிரியமானவர்களே, அடுத்ததாக பாருங்க 20ஆம் அதிகாரம். இந்த 20ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, தாவீதுக்கு தெரியுது, என்ன தெரியுது, முதலாவது ஒரு குரூப் அனுப்புறான் நம்மளை கொலை பண்ண, 2வது ஒரு குரூப் அனுப்புறான் கொலை பண்ண, 3வது ஒரு குரூப், அப்புறம் 4வது இவனே வந்துட்டான், இப்படியாக என்னை கொலை செய்ய இப்படியாக முயற்சி செய்கிறானே என் சவுல் என்று சொல்லி அவனுக்கு தெரிகிறது. எனவே அதிகாரம் 21வது வசனத்திலே நம்ம வாசிக்கலாம் என்ன சொல்கிறார் என்று. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன அப்படின்னு கேட்கிறான். இருவரும் மிகவும் சிறந்த நண்பர்கள், ஒருவர் மீது ஒருவர் மிகவும் அன்பு கொண்டவர்கள். எனவே இப்ப யோனத்தான் வந்து கேட்கிறான், நான் என்ன அப்படி தவறு செய்தேன் சொல்லுங்க, ஏன் இப்படி ஒண்ணு உங்களோட அப்பா இப்படி செய்யறாரு. யோனத்தான் சொன்னா, இல்ல அப்பா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, நீங்க வந்து சாகுவதில்லை, உங்களை அவர் கொலை செய்ய மாட்டார், எந்த காரியமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம செய்ய மாட்டார், அப்ப என்கிட்ட சொல்லுவாரு, கவலைப்படாதீங்க நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தாவீது சொல்றாரு, இல்ல நீங்க அவருடைய குமாரனாக இருப்பதனாலே உங்கள் மனம் நோகும் என்று சொல்லி என்ன செய்ய மாட்டார், இதையெல்லாம் உங்களுக்கு அறிவிக்க மாட்டார். ஆனா நான் பார்த்தேன், எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி மாத்திரம்தான் தூரம். அவர் அங்க ஏட்டி எய்யறாரு, நான் ஒரு அடி தூரத்துல நான் நகரும் போது அங்க விழுந்துருச்சு. ஆக மொத்தம் அவர் சொல்றாரு 3வது வசனத்துல சொல்வாரு, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உங்களுடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்கிறேன். எனவே உங்களுடைய அப்பா வந்து என்னை கொலை செய்ய முயல்வது உண்மை என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அப்போ யோனத்தான் சொல்கிறாரு, சரிங்க அப்படின்னா உன்னோட மன விருப்பம் என்ன, நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இந்த வரக்கூடிய அமாவாசை தினத்திலேயே, அமாவாசையிலிருந்து 3 நாட்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அரண்மனையில் விருந்து நடக்கும். அப்போ அப்பா வந்து, உன்னுடைய தகப்பன் இருக்கிற பொழுது அங்கே நானும் இருக்க வேண்டும், எனவே நான் அங்கே இருக்க விருப்பம் இல்லை, ஏனென்றால் உன்னுடைய தகப்பன் என்னை கொலை செய்ய முயற்சி செய்யக்கூடும். எனவே நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், நான் 3 நாளைக்கு நான் வரமாட்டேன், நீ சொல்லு, பெத்லெஹேம் ஊருக்கு போய் அவங்க குடும்பமாக பலியிட போகிறார்கள், எனவே அவருடைய தமையன் என்ன செய்திருக்கிறார், தாவீதை வர சொல்லியிருக்கார், எனவே அவர் பெத்லெஹேமுக்கு சென்று விட்டார் என்று நீ சொல்லிவிடு என்று சொல்லி யோனத்தானிடம் யார் பேசுகிறார், தாவீது சொல்லுகிறார் பிரியமானவர்கள். அப்படியே அவர் வந்து கட்டாயமாக நான் அப்படியே சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன தாவீது சொல்றாருன்னா, ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சொல்றாரு, நீங்க வந்து அப்பாட்ட சொல்லுங்க, நீங்க காணோம், எங்க தாவீதை காணவில்லை, ஏன் அவர் சாப்பிடறதுக்கு வரலன்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, அவர் வந்து பெத்லெஹேமுக்கு போயிருக்காருன்னு. ஓகே பரவாயில்ல, ரொம்ப நல்லது என்று அவர் சொன்னால் என்றால் என் மீது அவர் கோபமில்லை, என்னை கொலை செய்ய முயற்சி செய்ய மாட்டார் என்று அர்த்தமானால், அதற்கு பதிலாக அவர் எரிச்சல் அடைந்தார் என்றால் என்னை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னும் சுற்றி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி யோனத்தானிடம் சொல்கிறார். அப்போ யோனத்தான் சொல்கிறார். அப்பதான் இவர் சொல்றாரு 8வது வசனத்துல பாருங்க, தாவீது சொல்றது, ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொன்று போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்ப அவன் மனம் வெறுத்து சொல்றாரு, ஏதாவது தவறு இருந்தா என்னை யோனத்தானே நீயே நீ கொன்று போடு, ஏன் உன் தகப்பனிடம் கொண்டு போய் விடுறீங்க கொள்வதற்கு என்று சொல்லுறார். யோனத்தான் மனம் வெறுத்து சொல்ற, இல்ல அப்படி நடக்கவே நடக்காது, எதுவா இருந்தாலும் நானும் உங்களுக்கு கண்டுபிடிச்சு, அப்பா கொல்ல போறாரு என்னன்னு கண்டுபிடிச்சு நான் உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி யோனத்தான் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானது. அப்ப அவர் சொல்றாரு, கட்டாயமாக அவர் வந்து உங்களுக்கு வந்து கொலை செய்ய
வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதிருந்தால் அதையும் உங்களிடம் தெரிவிப்பேன், கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதையும் உங்களிடம் தெரிவிப்பேன் என்று சொல்லி தாவீதிடம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அப்போ யோனத்தான் தாவீது கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு, ஒரு வேண்டுதல் பண்றாரு. பார்ப்போம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 14-15. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியது அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றாமலும் இருக்க வேண்டும் என்றார். அதனால என்ன சொல்றானா, தாவீதின் குடும்பத்தாரோட தாவீதோடு என்ன செய்கிறார், யோனத்தான் 2வது முறையாக ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார். அவர் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக 2வது முறையும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதைத்தான் நாம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றானா, இப்படியாக சாப்பிடுற நேரம் வரும் அமாவாசையா என்று ஏதாவது என்னுடைய தகப்பனார் உம்மை கொல்ல வேண்டும் என்ற வெறியோடு கூட இருந்தார் என்றால் நான் உனக்கு தெரிவிப்பேன். இப்படி என்றால் நீ ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த இடத்தில் பக்கத்தில் இருக்கிற கல்லிலே உட்கார்ந்திரும். நான் என்ன செய்வேன் என்றால், ஒரு பிள்ளையாண்டான் என்றால் ஒரு சிறுவனை அனுப்பி அம்பை எய்ய சொல்வேன். அந்த அம்பானது 2-3 அம்புகளை எய்யும். அந்த அம்பானது உனக்கு முன்னாடி விழுந்தால் எந்த தீங்கும் இல்லை. என்னுடைய தகப்பன் உன்னை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்று நான் உனக்கு தெரிவிப்பேன். அல்லாதபடி அந்த அம்மை நீ உட்கார்ந்திருக்கிற இடத்திற்கு அப்பால் நான் எரிந்தேன் என்றால் அந்த சிறுவன் போய் அதை எடுக்க சொல்வான். அப்பொழுது நீ அறிந்து கொள், உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி மறைமுகமாக இந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்து விட்டார், யோனத்தான் தாவீதுக்கு சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது பாருங்க, 24வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 24வது வசனம். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்துக் கொண்டிருந்தான். அமாவாசையான போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டில் இருக்கிற தன் இடத்தில் எப்பொழுது போல் உட்கார்ந்த பொழுது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேர்ன்றது அவருடைய தலைமை சேனாதிபதி மாதிரி அவர் பக்கத்தில் இருப்பார். அப்னேரோ சவுலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. இப்பொழுது என்ன நினைக்கிறார் என்றால், அவருக்கு நீங்க ஏன் வரல ஒரு வேளைக்கு அவர் நினைக்கிறார். 26வது வசனம். ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுதான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, அங்க தாவீது இல்ல, ஆனா தாவீது தீட்டுப்பட்டுதான் இருக்க வேண்டும் என்று சவுல் நினைத்து விட்டார். அதாவது தீட்டு என்றால் அங்கே ஒரு ஆண் கணவன் மனைவியோட சேர்ந்து இருந்தால் அது பேரு தீட்டு என்று அந்த காலத்துல சொல்லப்படும். எனவே அவர்கள் மொத்தமாக வர வேண்டிய இடத்துல வர வேண்டியது இல்லை. அதனால சவுல் நினைத்தார் அப்படிதான் இருக்கும் போல. அதனாலதான் என்ன செய்யவில்லை, தாவீது வரவில்லை என்று நினைத்தார். ஆனால் மறுநாள் விருந்துக்கும் தாவீது வரவில்லை. உடனே சவுலுக்கு என்ன செய்து விட்டதுன்னா சந்தேகம் வந்து விட்டது. யோனத்தானை பார்த்து சவுல் கேட்கிறார், என்ன தாவீதை காணவில்லை, நேற்றும் தாவீது வரவில்லை, இன்றைக்கும் தாவீது வரவில்லை, என்ன விஷயம் என்று கேட்கிறார். அப்போ இவர் சொல்லுகிறார், அவர்களுடைய ஊருக்கு பெத்லெஹேம் ஊருக்கு சென்றிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் குடும்பமாக பலியிட செல்கிறார்கள். எனவே அதனால தாவீதும் அவரோடு கூட செல்கிறார் என்று சொல்லி சொன்னார். உடனே கோபம் வருகிறது சவுலுக்கு, ஆத்திரம் வருகிறது. இந்த 3 நாளில் எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு இருந்தேனே, இந்த திட்டத்தை இப்பொழுது தவிடுபடியாகி விட்டது இந்த திட்டம் என்று சொல்லி என்ன சொல்கிறார் என்றால், அவருக்கு மிகவும் எரிச்சலாக வருகிறது. அத இந்த வசனத்துல பார்க்கலாம். 30வது வசனம். சவுல் மிகவும் ஆத்திரமாக யோனத்தானை நோக்கி சொல்லுகிறார். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். பிரியமானவர்களே, யோனத்தான் கேட்கிறார், என் தகப்பனார் சவுலுக்கு பிறகு ஏன் அவன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இவர் திட்டுறாரு, ஆத்திரத்துல ரொம்ப திட்டுறாரு. ஆனா அவர் சொல்ற மாதிரி இல்ல, தாவீத கொன்னாதான் இவங்க 2 பேருடைய ராஜ்யமும் நிலைப்படும் என்று இல்லை. தாவீதை கொள்வதற்கு முன்பாகவும் இருவருமே என்ன செய்தார்கள்,
பெலிஸ்தராலே கொல்லப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஆனா இவன் இருக்கிற பொறாமையினாலே இப்படி செய்கிறான் பிரியமானவர்களே. அப்பொழுது யோனத்தானுக்கு கோபமா வருது. என்னடா இது, இப்படியாக நம்முடைய தகப்பன், நம்முடைய நெருங்கிய நண்பனாகிய தாவீதே இப்படி சொல்கிறாரே என்று சொல்லியனால அவன் கேட்கிறான். 32வது வசனத்துல வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 20:32. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதித்திரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டே இருந்தான். யார் மேல? மக மேலேயே குத்தி போட எறிகிறான். அவ்வளவு எரிச்சல். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாய் அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மன நோவாய் இருந்தது. இப்படியாக பிரியமானவர்களே இந்த மாதிரி நடந்தது. அடுத்ததாக 3வது நாள் காலையில என்ன செய்தான் என்றால், ஒரு சிறுவனை கூட்டிக் கொண்டு தாவீது ஒளிந்திருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கே தாவீது கிட்ட என்ன சொல்கிறார் என்றால், சிறுவனை சொல்கிறான், நீ போய் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் எய்கிற அம்புகளை எல்லாம் நீ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் கிட்ட சொல்றான். சொல்லிட்டு என்ன செய்யறான்னா, அம்பு எய்கிறான். அம்பு எய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அது தாவீது உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கும் தள்ளி போய் விழுகிறத பார்க்கிறோம். 38வது வசனத்துல, நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டென போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டனுக்கு பிறகு இருந்து கூப்பிட்டான். சத்தமா சொல்றான். அப்பதான் தாவீதுக்கு கேட்கணும் இல்லையா. பொட்டென போ அப்படின்னா பொட்டுன்னு வந்துரு அப்படி கிராமத்துல பேசுவாங்க, கேட்டுருங்க. பொட்டுன்னு வந்துருங்க, பொக்குன்னு வந்துருங்க, பொட்டுன்னு வந்துருங்க, ஒரு ஷார்ட் ஃபார்ம், வேகமாக வந்துரு அப்படின்னு சொல்வதற்கு தான் பொட்டென போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போ அப்படின்னு அர்த்தம். அப்படியாக என்ன செய்தான், போய் அந்த சிறுவனை அனுப்பி அம்புகளை எய்கிறான். அந்த அம்புகளை எய்த பொழுது அப்பொழுது என்ன செய்து விட்டார் என்றால், தாவீதுக்கு புரிந்து விட்டது. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த இவன் எரிந்த அம்பு எங்க போகுது, தாவீது உட்கார்ந்து இருக்கிற அந்த கல்லுக்கு அப்பாலே போய் விழுகிறது. உடனே போய் இந்த பிள்ளையாண்டான் போய் எடுத்துட்டு வரான். இதை பார்க்கிற பொழுது தாவீதுக்கு புரிந்து விட்டது, என் மீது சவுல் இன்னும் எரிச்சலாக இருக்கிறான், என்னை கொலை செய்ய தீர்மானித்திருக்கிறார் என்று சொல்லி. எனவே அதற்கு பின்பாக அந்த சிறுவனை அனுப்பிவிட்டு இவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள், சந்தித்து அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து முத்தம் செய்து அவர்கள் பிரிகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை நம்ம என்ன செய்கிறோம் என்றால் 41வது வசனம் 20வது அதிகாரம் 41வது வசனத்திலே வாசிக்கலாம். பிள்ளையாண்டன் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்தில் இருந்து எழுந்து தரையிலே முகம் குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போம், கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். அப்படியாக இருவரும் என்ன செய்தார்கள், பிரிந்து சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்ததாக 21வது அதிகாரத்தில் என்ன செய்கிறார் என்றால், தாவீது இப்பொழுது என்ன செய்கிறார், அவருக்கு தெரிந்து விட்டது நம்மை கொலை செய்ய போகிறார் என்று சொல்லி. இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அரண்மனைக்கு போக முடியல. இப்ப என்ன பண்ணுகிறார் என்றால், ஒரு இடத்திற்கு செல்கிறார். அது இடம் என்னவென்றால் 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்முடைய வராமல் நீர் ஒன்றாய் வருகிறது என்ன என்று கேட்டான். பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு ஆசாரியனை பார்க்க செல்கிறார். அதாவது அந்த ஆசாரியனுடைய பேர் என்ன, அகிமெலேக்கு. அகிமெலேக்கு என்பவர் எந்த இடத்துல இருக்கிறார், நோபில் என்கிற இடத்துல இருக்கிறார். இங்கே எதற்கு செல்கிறார் என்றால், தாவீது பசியோடு இருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய ஆயுதத்தை வேறு எடுக்க வேண்டும். எனவே அங்கே செல்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஆசிரியர் அவரை வாங்க என்று வரவேற்று சொல்கிறார், ஏன் நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க அப்படின்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, அரசர் என்னை நான் வருகிற காரியம் யாருக்கு தெரிய வேண்டாம் என்று சொன்னார் என்று மறைமுகமாக சொல்லி என்ன செய்கிறார், தாவீது செல்கிறார். அங்கே செல்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், உம்முடைய கையில என்ன இருக்கிறது, 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறது என் கையில கொடுன்னு கேட்கிறார். அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறார், இது பரிசுத்த சமூக தப்பங்கள், இதை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இது நீங்கள் பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், பரிசுத்தமா இருக்கிறீர்களா என்று சொல்லுகிற பார்க்கலாம். அதாவது வாலிபர் ஸ்திரீகளோட சேராமல் இருந்தால் மாத்திரமே, தீட்டுப்படாமல் இருந்தால் மாத்திரமே இந்த அப்பத்தை சாப்பிட வேண்டும் என்கிறார். அப்பொழுது தாவீது சொல்கிறார், 21வது அதிகாரம் 5வது வசனம், தாவீது ஆசாரியனுக்கு பிரதித்திரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன்னேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாய் இருந்தார்கள், வாலிபருடைய அசைமைகளும் சுத்தமாய் இருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றார்.
அப்ப சொல்றாரு, நீங்க புதுசாக நீங்க அப்பத்தை செய்ய போறீங்க தானே, அதனால இந்த அப்பத்தை எனக்கு கொடுக்கலான்னு. உடனே என்ன செய்கிறார் என்றால் அவருக்கு இந்த 5 அப்பங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பங்களை கொடுக்கிற பொழுது புதிதாக சூடாக திரும்பமாக அப்பங்கள் செய்து அந்த மேசையிலே சமூக தப்பங்களை வைக்க வேண்டும். அப்படியே செய்யப்படுகிறது பிரியமானவர்களே. இப்படியாக இவருக்கு பசியையும் இந்த ஆசாரியர் தீர்த்து வைக்கிறார். அதற்கப்புறமாக தாவீது என்ன கேட்கிறாரு, இங்க ஏதாவது ஆயுதங்கள் இருக்குதான்னு கேட்கிறாரு. ஆமா, நீங்க அன்றைக்கு கோலியாத்தை கொன்ற பிறகு வைத்த ஆயுதங்கள் எல்லாம் இங்கேதான் இருக்கிறது, கோலியாத்தோட ஆயுதங்கள் இங்கேதான் இருக்கிறது என்றார். எனவே என்ன செய்தார்கள் என்றால் அதையும் எடுக்க வருகிறார். இந்த நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் பிரியமானவர்களே, இங்கே இந்த இடத்துக்கு நோபிலுக்கு சென்ற இது யாருக்கும் தெரியாது. ஆனால் அங்கே ஒருவர் இருக்கிறார். எனவே தெரிவதற்கு நியாயம் இருக்கு. வாசிக்கலாமா? 7வது வசனம், 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைபெற்றிருந்தான். அவன் சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனாயிருந்தான். இவன் மூலமாக விஷயம் சவுலுக்கு சென்றடைகிறது பிரியமானவர்களே. தாவீது என்ன செய்கிறார் என்றால் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சரி 9வது வசனம். அதற்கு ஆசாரியன், நீர் 7 பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தேனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே இல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகர் இல்லை, அதை எனக்கு தாரும் என்று சொல்லி வாங்கிறார். இந்த சூழ்நிலை வாங்கிட்டு அங்கிருந்து தப்பி போகிறார். ஏனென்றால் அவர் தெரிந்து விட்டது, இங்கே சவுளுடைய மேய்ப்பர்களின் தலைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் சீக்கிரமா இந்த விஷயத்த சவுலுக்கு சொல்லிடுவான், அங்க இருக்க முடியாது சொல்லிட்டு என்ன செய்கிறார் என்றால் அவர் ஆகீஸ், அதாவது காத்தின் ராஜா, அதாவது காத் என்ற தேசத்தினுடைய, காத் என்பது பெலிஸ்தருடைய நகரம், இந்த காத் தேசத்தினுடைய ராஜாவாகிய ஆகீசின் இடத்திற்கு போகிறார். அந்த ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? 16வது வசனத்திலே, ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இந்த ஆகீஸ் யாரே? காத் என்ற ராஜா, காத்தின் ராஜா. இவருக்கு ஏற்கனவே தெரியும் தாவீது கோலியாத்தை வென்று விட்டார் என்று சொல்லி தெரியும். என்ன சொல்றாங்க? ஓ, இந்த தாவீதான அன்றைக்கு சொன்னாங்க சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 என்று பெண்கள் எல்லாம் சேர்ந்து பாடினார்கள் அல்லவா, அந்த தாவீது தானே சொன்ன உடனே அப்ப தாவீதுக்கு புரிந்து விட்டது, இந்த பெலிஸ்தேனாகிய காத் அரசனுக்கும் ஆகீசுக்கும் நம்மை தாவீது என்று தெரிந்து விட்டது, அவர்கள் பகைவர்கள், எனவே நம்மை அழிக்க கூடும் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்? அங்கே என்ன செய்யறார்? அவர் நடிக்கிறார் என்று சொல்லி பார்க்க. பாருங்க தாவீதுக்கு எவ்வளவு உபத்திரவம் என்று பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, பயப்பட்டு என்ன செய்யறான் என்று சொல்லி 21வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கலாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசல் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் அரசர் சொல்றாரு தன் ஊழியக்காரர் நோக்கி, இது என்ன இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் போல இருக்கான், இவனை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இங்க என்ன பித்தம் கொண்டவங்களே இல்ல, பைத்தியக்காரர்களே இங்க இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இங்க இருக்க பைத்தியக்காரர்களே அதிகம், அப்படி இருக்கும் பொழுது இவனை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க என்று சொல்லி ஆகீஸ் அரசர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக சுவாரஸ்யமான தாவீதுக்கு எப்படிலாம் அவர் தப்பிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதனால இதுவரைக்கும் இந்த காரியங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் தாவீதனுடைய உபத்திரவங்கள், சவுல் துன்புறுத்த தாவீது எப்படி எல்லாம் உபத்திரவங்களை அனுபவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வேதாகமம் வாசிப்பது மிகவும் முக்கியம். அதுல அநேகர் நீங்க நினைக்கிறீங்க பழைய ஏற்பாடு தானே என்று. புதிய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாடு இல்லாமல் இல்லை பிரியமானவர்களே. இயேசு ஆண்டவரை பார்த்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டை தான் அவர் மேற்கோள் காட்டுகிறார். ஏசாயாவை எடுத்து வாசிக்கிறார், ஏசாயா 61 எடுத்து வாசிக்கிறார். இப்படியாக பல காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாடு இல்லாமல் இல்லை பிரியமானவர்கள். எனவே இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே பழைய ஏற்பாடு மிகவும் முக்கியமானது. இது குறித்து அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.